ஹாய் ஹால் வெல்கம் டு ரைட் ஐஏஎஸ் அகாடமி. ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம கான்ஸ்டிடியூஷனோட டிமாண்ட் ஏன் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம வந்து காம்போசிஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட காம்போசிஷன் வந்து இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். எப்போ வந்து ஃபார்மேஷன் நடந்தது, கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னா நவம்பர் 1946. எதை பேஸ் பண்ணினா கேபினட் மிஷன் பிளான் 1946 பேஸ் பண்ணி தான் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து காம்போசிஷன் எவ்வளோ பேர் வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து ஒரு ஸ்டேட்லேருந்து எவ்வளோ பேர், அந்த பார்ட்டிஷன் ப்ரொபோர்ஷன் அதெல்லாம் பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இது நேச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியலி எலெக்டட் பார்ஷியலி நாமினேட்டட் பாடி. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. பார்ஷியலி எலெக்டட் அண்ட் பார்ஷியலி நாமினேட்டட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த், டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389. இந்த ப்ரொபோர்ஷன் எப்படி அப்படின்னா 10 லேக்குக்கு ஒருத்தர் அப்படின்ற ப்ரொபோர்ஷன்ல எல்லா ஸ்டேட்லேருந்து, பிரின்சிபல் ஸ்டேட்ல, ப்ரொவிஷன்ஸ்லேருந்து அதுல இருந்தெல்லாம் எடுப்பாங்க. ஸோ 296 சீட்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ப்ரொவிஷன்ஸ்லேருந்து வராங்க. 93 சீட்ஸ் வந்து பிரின்சிபல் ஸ்டேட், குறுநில அந்த இடத்துல இருந்தெல்லாம் வராங்க மக்கள். 296 வந்து அந்த ஸ்டேட்ஸ் எப்படி சீட்ஸை வந்து எப்படி பார்ட்டிஷன் பண்றாங்கன்னா 292 சீட்ஸை வந்து 11 கவர்னர் ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து, 4 சீட்ஸ் வந்து 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து பண்றாங்க. என்ன 4 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி, அஜ்மர், மெர்வாரா, கூர்க், பிரிட்டிஷ் பலுகிஸ்தான் அதுல இருந்து பண்றாங்க. பேஸ்ட் ஆன் சீட் அலோகேஷன். சீட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷன் டு ஏ பாப்புலேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீட்ஸ் எப்படி அலோகேட் பண்றாங்கன்னா ப்ரொபோர்ஷன் டு பாப்புலேஷன் வச்சு தான் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்றாங்க. ரஃபா நம்ம பார்த்தோம்னா 1 சீட் per 1 மில்லியன் பாப்புலேஷன், அதாவது 10 லேக்குக்கு வந்து ஒருத்தர் வந்து அலோகேட் பண்றாங்க. இதை எப்படி வந்து டிவிஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து டிவிஷன் பண்றாங்க. பார்க்கலாம். கம்யூனிட்டி வைஸ் டிவிஷன் பண்றாங்க. பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்ல இருந்து கம்யூனிட்டி வைஸ் இது பண்றாங்க. என்னன்னா முஸ்லீம், சீக்ஸ், பார்சிஸ், அப்புறம் ஜென்ரல் கேட்டகரி எக்ஸப்ட் முஸ்லீம் அண்ட் சிக்ஸ் தவிர இருக்கிறது. அப்புறம் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி வந்து சீட் வந்து அலோகேட் பண்றாங்க. எலெக்ஷன் மெத்தட் எப்படி நடக்குதுன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம், பார்ஷியலி எலெக்டட் பார்ஷியலி நாமினேட்டட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷனாக தான் நடக்குது. ஸோ மெம்பர்ஸ்லாம் வந்து ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மூலயமா வந்து எலெக்ட் பண்ணப்படுறாங்க. ஓட்டிங் மெத்தட், ஓட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 10 லேக் பீப்புள்ல இருந்து ஒருத்தர் அந்த மாதிரி நாமினேட் பண்றாங்க. ஸோ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னா அந்த பாலட் மெத்தட், பேப்பர்ல இது பண்ணி பண்றது, அந்த மாதிரி மெத்தடும் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸ்க்கு நோட் பண்ணிக்கோங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ பிரின்சிலரி ஸ்டேட். பிரின்சிலரி ஸ்டேட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரெப்ரசன்டேஷன் வேர் நாமினேட்டட் பை ரூலர்ஸ் அங்க இருக்க ராஜாக்கள், குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்க தான் வந்து ரெப்ரசன்டேட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாமினேட் பண்ணி பார்ஷியலா எலெக்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க நாட் எலெக்டட், அது வந்து எலெக்டட் பண்ணி இல்லை, அவங்க வந்து நாமினேட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இனிஷியலா அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணும் போது, அந்த மீட்டிங் நடக்கும் போது இனிஷியலா பிரின்சிபல் ஸ்டேட்ல இருந்து யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ எலெக்ஷன்ஸ் வந்து ஜூலை ஆகஸ்ட் 1946 வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அவுட் ஆஃப் 296 ப்ரொவிஷனல் ஸ்டேட்ல வந்து ஐஎன்சில மட்டும் 208 சீட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. முஸ்லீம் லீக் வந்து 73 சீட்ஸ் அண்ட் அதர் இண்டிபெண்டன்ஸ் வந்து 15 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா வந்து 296 சீட்ஸ் வந்து பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் ஒன்லி, அவங்க மட்டும்தான் இருக்காங்க 296 சீட்ஸ்ல. ஸோ 93 சீட்ஸ் வந்து பிரின்சிபல் ஸ்டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தனால அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ அவங்க சீட்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகலை இனிஷியலா. அப்புறம் மெனி ஸ்டேட்ஸ் வந்து இயர்லி ஃபேஸ்ல வந்து கலந்துக்கல. சில சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களும் வந்து கலந்துக்கல. ஸோ நேச்சர் ஆஃப் த அசம்பிளி எப்படி இருந்ததுன்னா நாட் டைரக்ட்லி எலெக்டட் ஆன் அடல்ட் ஃப்ரான்சிஸ் மெத்தட்ல பண்ணல. ஸோ பேஸ்ட் ஆன் லிமிட்டட் ஃப்ரான்சிஸ் மெத்தட்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவவர் ரெப்ரசன்டட் அப்படின்னா ஹிந்துஸ், முஸ்லீம் கம்யூனிட்டி பேஸ்ல வந்து அதான் 10 லட்சத்துக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தானே ரெப்ரசன்டேஷன் ப்ரொபோர்ஷன் நம்ம பார்த்தோம். ஹிந்து, முஸ்லீம், சிக்ஸ், பார்சிஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்தியன் கிறிஸ்டின்ஸ், எஸ்சி, எஸ்டி, உமன் மெம்பர்ஸ் இதுல வந்து இந்த இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதே போல இன்னொரு நோட் என்னன்னா காந்தி வந்து கம்யூனிட்டி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர் கிடையாது அவரு.
ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆஃப்டர் பார்ட்டிஷன் 1947க்கு அப்புறம் அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் பண்ணப்பட்டது. 389ல இருந்து 299 வந்து மாத்தப்பட்டது. பாகிஸ்தான் மெம்பர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. பிரின்ஸ்லரி ஸ்டேட் அப்புறம் லேட்டரா வந்து ஜாயின் பண்ண கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பிரின்ஸ்லரி ஸ்டேட் வந்து ஜாயின் பண்ணல. லேட்டர் ஆன் வந்து பிரின்ஸ்லரி ஸ்டேட்டும் வந்து ஜாயின் பண்றாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளில. ப்ரிலிம்ஸ் ஸ்டாப் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம இப்போ. டைரக்ட் எலெக்ஷனா அப்படின்னா நோ. அடல் பிரான்சிஸ் மெத்தடா இல்ல. ஆல் 389 அட்டெண்டட் ஃபர்ஸ்ட் செஷனை வந்து அந்த 389 அந்த சீட்ஸுமே அட்டென்ட் பண்ணாங்களா, அதுவும் நோ. பிரின்ஸ்லரி ஸ்டேட் எலெக்டட் பை அ பீப்புள் வந்து எலெக்ட் பண்ணாங்களா, இல்ல, அதுவும் நோ. ஸோ குயிக் மெமரி ஸ்ட்ரக்சர் ஒரு ஒரு பாயிண்ட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. 389 டோட்டலு, 296 ப்ராவிஷன்ஸ் வந்து 296, 292 வந்து கவர்னர்ஸ், 4 சீஃப் கமிஷனர்ஸ், 93 வந்து பிரின்ஸ்லரி ஸ்டேட். இது வந்து அந்த சீட்டோட அலோகேஷனோட பார்ட்டிஷன்ஸ் இதெல்லாம். அதாவது பார்ஷியலி எலெக்டட், பார்ஷியலி நாமினேட்டட் தான் அதோட நேச்சர். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ப்ராட் பேஸ்டு ரெப்ரசன்டேஷன். இது வந்து இது மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. 389 அது வந்து 296, அப்புறம் 4 சீஃப் கமிஷனர், அப்புறம் 93 பிரின்ஸ்லரி ஸ்டேட், அதுல வந்து 208, 73, 15 இப்படி வந்து பிரிச்சு மொத்தத்துல வந்து 299 சீட்ஸ் வந்து அந்த எலெக்ஷன்ல இதுவாகுது. நெக்ஸ்ட் வந்து கோர் ஃபேக்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரிஜினலா வந்து 1946ல வந்து 389 நம்ம பார்த்தோம். அதை வந்து நம்ம திருப்பி ரீகால் பண்றோம். 292 வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவிசன்ஸ், 93 வந்து பிரின்ஸ்லரி ஸ்டேட், 4 சீஃப் கமிஷனர் ப்ராவிசன்ஸ். இது நம்ம பார்த்தது ஆல்ரெடி. ஆஃப்டர் பார்ட்டிஷன் வந்து 299 மெம்பர்ஸ் ஆயிட்டாங்க. அதாவது 229 ப்ராவிசன்ஸ், 70 வந்து பிரின்ஸ்லரி ஸ்டேட்ஸ். மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் என்ன பார்த்தோம்? இன்டைரக்ட் எலெக்ஷன் பை ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மூலயமா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். அதாவது 10 lakh பீப்புள் வந்து ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அந்த மெத்தட். நாட் எலெக்டட் பை யூனிவர்சல் அடல் பிரான்சிஸ் மெத்தட் மூலமா கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சீட்ஸ் அலோகேட்டட் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன், அதாவது ரஃப்லி ஒருத்தருக்கு வந்து 10 லட்சம் பேர்ல இருந்து ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொபோஷன். ரஃபா டைரக்ட் PYQs வந்து எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி நம்ம பார்க்கலாம். யூபிஎஸ்சி 1996ல பாத்தீங்கன்னா the total number of members in the constituent assembly of India as originally constituted was எவ்வளவு பேர்னா 389. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அதுதான், அது 389 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the representative to the constituent assembly from British India provinces எங்க இருந்து இது பண்ணாங்கன்னா elected by a provisional லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மூலமா பண்ணாங்க. பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ்லாம் எலெக்டட் பை ப்ராவின்ஷனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மூலமா அசம்பிளில எலெக்ஷன் பண்ணி தான் எலெக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா வாஸ் எது மூலயமானா நம்ம நேச்சர் என்ன பார்த்தோம்? பார்ஷியலி எலெக்டட், பார்ஷியலி நாமினேட்டட். இது சரிங்களா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் தி எந்த பிளான் படி, எந்த ஆக்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்ட் எல்லாம் கிடையாது, இது ஒரு பிளான். என்ன பிளான்னா கேபினட் மிஷன் பிளான். முதலே பார்த்தோம்ல, கேபினட் மிஷன் பிளான் மூலயமா தான் கான்ஸ்டியூட் அசம்பிளி வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் தி கான்ஸ்டியூட் அசம்பிளி இஸ் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இதுவும் எலெக்டட் பேசிஸ் ஆஃப் த யூனிவர்சல் பிரான்சிஸ் மெத்தடா, பார்ஷியல் எலெக்டடா, பார்ஷியலி நாமினேட்டடா, ஃபுல்லி நாமினேட்டடா, இல்லைன்னா டைரக்ட் ஓட்டிங் மெத்தடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் நேச்சர் என்னன்னா பார்ஷியலி எலெக்டட் அண்ட் பார்ஷியலி நாமினேட்டட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அதுதான். நெக்ஸ்ட், இந்த மெம்பர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, கான்ஸ்டியூட் அசம்பிளியோட மெம்பர்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்டா எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலெக்டட் பை ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், நாமினேட்டட் பை பிரின்ஸ்லரி ஸ்டேட், எலெக்டட் பை யூனிவர்சல் அடல் பிரான்சிஸ் அப்படின்றாங்க. நம்மளுக்கு ஆப்ஷன்ல அப்படியே நெக்லெக்ட் பண்ணா நம்மளுக்கு யூனிவர்சல் அடல் பிரான்சிஸ் கிடையாது. ஸோ அண்ட் 1 and 2ல இருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 and 2 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் வந்து 1ம் 2ம் கரெக்ட். ஆப்ஷன்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஏ வந்து 1 மட்டும் கொடுத்துருக்காங்க, பி வந்து 1 and 2ன்னு கொடுத்துருக்காங்க, சில 2 and 3, 1 2 3. அப்போ 3 இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி கிடையாது, ஆப்ஷன் சி கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி 1 and 2 ப்ரொவிஷனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும்
அது அப்புறம் பிரின்சிபல் ஸ்டேட் நாமினேட் பண்ணது அது மட்டும். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஹைலி ப்ராபபிலிட்டி இன்டைரக்ட் பிஒய்க்யூஸ் பார்க்கலாம். கொஸ்டின் பேட்டர்ன் ரிப்பீட்டட் தீம், அந்த ஒரு தீம் பேஸ்ல நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஃபாலோடு ப்ரொபோர்ஷன், அது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் இது. ஃபாலோடு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், கரெக்ட், நம்மளுக்கு தெரியும் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன்றது. யூஸ்டு சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், அது கிடையாது. அது வந்து சிங்கிள், ஆமா எஸ்டிவின்னு சொல்லுவோம், ஆமா கரெக்டுங்க. இது சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. அது வாஸ் பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ் மெத்தட். ஆனால் இல்லை, ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் இது. அது வேற மாதிரி அவங்க தீம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 and ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப்டர் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் எவ்வளோ சீட் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து ரெடியூஸ் பண்ணாங்க? அதாவது 389 299 மாத்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 299 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ராப் ஏரியாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி இல்லை ஹின்ஸ் மாதிரி இருக்கு, பார்க்கலாம். யூனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ் இஸ் ராங்கு, டைரக்ட் எலெக்ஷனும் ராங்கு, இன்டைரக்டும் ராங்கு, பிஆர் பிளஸ் எஸ்டிவி கரெக்ட். பிரின்சிபல் ஸ்டேட்லையும் அப்புறம் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலயமா தான் இது பண்ணாங்க, அதாவது பார்ஷியலி எலெக்டட் பார்ஷியலி நாமினேட்டட். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும். பிரின்சிபல் ஸ்டேட்ல நாமினேட் தான் பண்ணாங்க, எலெக்ட் பண்ணல, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இது பாருங்க, சூப்பர் இம்பார்ட்டன்ட் டேட்டா டேபிள் பாருங்க. கேட்டகரி வைஸ் பிஃபோர் பார்ட்டிஷன் எவ்வளோ, ஆஃப்டர் பார்ட்டிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஸை வந்து ப்ராவிஷன்ஸா பிரின்சிபல் ஸ்டேட்டா சீஃப் கமிஷனர் நம்ம பிரிச்சோம், ஆல்ரெடி பார்த்தது தான். டோட்டல் மெம்பர்ஸ் வந்து பிஃபோர் பார்ட்டிஷன் வந்து 389 இருந்தாங்க, ஆஃப்டர் பார்ட்டிஷன் அப்புறம் 299 ரெடியூஸ் ஆயிடுச்சு. ப்ராவிஷன்ஸ்ல வந்து 292 இருந்தது, அது 229 சேஞ்ச் ஆயிடுச்சு. பிரின்சிபல் ஸ்டேட்ல வந்து 93ல இருந்து 70 வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதே போல சீஃப் கமிஷனர் 4 இருந்தாங்க பிஃபோர் பார்ட்டிஷன், ஆஃப்டர் பார்ட்டிஷன் சீஃப் கமிஷனர் இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 2026 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஏரியாஸ் எதுல இருந்துலாம் நம்மளுக்கு கேட்கப்படலாம் அப்படின்னா, காம்போசிஷன் பிட்வீன் பிஃபோர் பார்ட்டிஷன் ஆஃப்டர் பார்ட்டிஷன்ல இருந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம். மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் எப்படி, எந்த மெத்தட்ல வந்து எலெக்ட் பண்றாங்க, நேச்சர், அதாவது பார்ஷியல் எலெக்டட் பார்ஷியல் நாமினேட்டட், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஸ்டேட்டை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க, எந்த மெத்தட்ல. அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அண்ட் பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், பிரசன்ட் பார்லிமெண்ட்டுக்கும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ற கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எப்படி, எத்தனை பேர்ல இருந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் எப்படி, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இந்த அப்கமிங் 2026 எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.